எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன், கொஞ்சோண்டு தான் ஊற்றுறேன், 1/4 டீஸ்பூன் அளவுதான். இப்போ இதில் முட்டையை ஊற்றிட்டு, இது முட்டை தோசை, வெயிட் லாஸ்க்கு முட்டை தோசை எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தோடு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செமிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். நல்லெண்ணெய் வாசனை, கடலெண்ணெய் வாசனை அடிக்குது. இதில் மிளகாத்தூள் தூவிக்கலாம். நான் இதில் வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். உப்பு வந்து ஆல்ரெடி மாவில் இருக்கிறனால நான் வந்து மாவுக்கு முட்டைக்கு வந்து உப்பு போட மாட்டேன். இதுதான் வெயிட் லாஸ்க்கு எடுக்கணும். மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் ஆகட்டும். குளிப்பு தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து வெயிட் லாஸ்க்காக வாங்க தட்டு. இந்த தட்டில் தான் சாப்பாடு, இங்கே குழம்பு, பொரியல், இங்கிட்ட நம்ம வேணுங்கிறது வச்சுக்கலாம், இல்லாட்டி வேஸ்ட்டு வச்சு வச்சுக்கலாம். தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோசை நல்லா வெந்துருச்சு, அரை வேக்காடுக்கு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இன்னொரு பக்கம் வேகட்டும். அப்படியே ஸ்மூத் டச் மாதிரி ஒன்று கொடுங்க. ஹெவியாக கொடுக்க வேணாம், ஒரு ஸ்மூத் டச் மாதிரி கொடுத்துட்டு பாருங்க, தோசை நல்லா வந்துருச்சு. ஊற்றிடலாம்.